என்னடா பசங்களா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 கல்லிங் கேம் மார்க் எபிசோட் 9. கடகடன்னு அனிமே முடிச்சு விட்டுருவோம். வியூஸ் ஒழுங்கா வராதால தான் நான் ஒழுங்கா வீடியோ போட முடியல. அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலையா? தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு உங்க சப்போர்ட் மறக்காம கொடுங்க. ஓவரா பேசாம அப்படி ஸ்ட்ரைட்டா வீடியோல போய் ஓபன் பண்ணா போன எபிசோட்ல ஹிகராமா டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருப்பார்ல. யூஜிக்கு இது தெரிஞ்ச டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஃபுல்லா ஆவறதுக்குள்ள அவரை போட்டு தள்ளணும்ன்றமோ அவர் அடிக்க போவான். ஆனா அடிக்க வந்து அப்படியே பாஸ் நின்றுவான். ஏன்னா பார்த்து இந்த டொமைன்ல வந்து வயலன்ஸ் சண்டெல்லாம் கிடையாது. ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் பேச்சுவார்த்தை மட்டுமே. ஆனா அந்த டொமைன் ஃபுல்லா வந்துருச்சு. யூஜியும் திரும்ப அந்த குற்றவாளி நிக்கிற இடத்துக்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஹிகராமாவோட ஷிகிகாமி ஏதோ ஒன்று வருது. அதான் ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லணும்னா, நீ ஒரு குற்றம் பண்ணிருக்க. 2017 அப்போ நீ ஒரு பப்புக்கு போயிருக்க. அப்ப நீ சின்ன பையனா அந்த யூஜி. ஆனா யூஜியும் ஓ அப்படியா அப்பலாமா நான் போனேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சமாளி கட்டி போடுவான். ஜட்மெண்ட்டுக்கு வந்து தானாவே எல்லா விஷயமும் தெரியும். இப்போ யூஜியோட குற்றம் அவன் பேசுறது எல்லாம் இங்க நடக்கிறது எல்லாம் பிரைவேட்டாவே தான் இருக்குமே தவிர வெளியே யாருக்கிட்டையும் போகாது. அது மட்டும் இல்லாம யூஜி போனதுக்கான ஒரு எவிடன்ஸும் ஜட்மெண்ட் வழியா ஹிகராமா கையில இருக்கு. இந்த எவிடன்ஸ்லாம் சொல்ல போனா நீ ஒரு குற்றவாளியை நிரபராதியா, அதனால நீ ஒரு குற்றவாளியை நிரபராதியா பாத்துருவோம். யூஜியும் இல்லனா இந்த இடமே பார்க்க ஒரு கோர்ட் மாதிரி இருக்கு. கோர்ட்ல வாதாடுற மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் யூஜி ஹிகராமாவோட கோட்ல பார்த்தா அந்த லாயருக்கான ஒரு பேக் இருக்கு. பேக்ங்கறத பாருங்க, பேட்ஜ் இருக்கு. அப்பதான் யூஜிக்கு தெரியுது இவர் ஒரு உண்மையான ஒரு லாயர் அப்படின்னா இவர் கண்டிப்பா மாடர்ன் சாஸ்திரம் தான், ஓல்டு சாஸ்திரம். அதுக்கப்புறம் டென்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை வந்து யூஜி இப்போ யோசிச்சு பார்ப்போம். ஒன்னு கேரண்டி ஹிட் டொமைன், ஒன்னு கேரண்டி கில் டொமைன். இந்த மாதிரி ரெண்டு விதமான டொமைன். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப பேசிக்கா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற ஹிகராமாவோட டொமைனை பார்க்கும்போது இது ஒரு லீத்தலிட்டிக் டொமைன் மாதிரி இருக்கு. இதுல வந்து பிசிக்கல் ஹர்ட் பண்றது, வயலன்ஸ்லாம் இது இந்த டொமைன்ல இருக்காது. ஆனா இந்த டொமைனுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கும்ல, அதை வந்து யூஜி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் என்னவா இருக்கும்னு. இப்போ யூஜி வந்து ஒரு பதில் சொல்லணும் ஹிகராமா கிட்ட. யூஜி ஒன்னு நிரபராதின்னு ஒத்துக்கணும், இல்லனா ஒரு குற்றவாளி இவனே ஒத்துக்கணும். யூஜி அதுக்கப்புறம் ஒரு வேளை குற்றவாளி இருந்தா என்ன ஆகும் அப்படி ஹிகராமா கிட்ட கேட்பானா. ஹிகராமா இதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நீ பண்ண போதுல மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு உனக்கு. ஒன்னு சைலண்டா இருக்கணும், இல்லனா ஒத்துக்கணும், ஆர் பண்ணவே இல்லன்னு பிடிவாதமா அப்படியே ஒத்துக்காம இருக்கணும். யூஜி என்னது போய் சொல்லலாமா, அதுவும் கோர்ட்ல. ஹிகராமா எல்லாரும் உண்மையா ஒத்துக்கிட்டா அப்ப எதுக்கு இந்த ட்ரையல் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு? முக்கியமா எதுக்கு கோர்ட் இருக்கணும்? சரி சீக்கிரமா நீ பதில் சொல்லு. ஜட்மெண்ட் வந்து ரொம்ப நேரம் பொறுமையா இருக்காது. யூஜி என்ன சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்கான் தீவிரமா. யூஜி வந்து சொல்ல போனா உண்மையில அந்த பப்புக்கு போய் அங்க போயிட்டு கேம் விளையாண்டு நிறைய காசு சம்பாதிச்சிருப்பான். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா யூஜி வந்து அப்ப ரொம்ப சின்ன பையன், அண்டர் ஏஜ்ல தான் இருப்பான். ஆனா பெரியவங்க விளையாடுற அந்த கேம்பிளிங் இடத்துக்கு இல்ல, கேம்பிளிங் பப் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலங்க. இதுல ஒரு சில பிளேஸ்ல வந்து கேம்பிளிங்கும் இருக்கு, பப் இருக்கும், அது மாதிரி இதுவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்து யூஜி போயிருப்பான், அதுவும் சின்ன பையனா இருக்கும்போது. அதனால ஜட்மெண்ட் வந்து இப்ப அது குற்றமா வச்சு யூஜி நான் வந்து உண்மையை சொல்லாம போய் சொல்லாம அப்படின்னு பயங்கரமா வச்சுட்டு இருப்பான். ஆனா யூஜி வந்து நான் ரெஸ்ட் ரூம் போக தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லலாம்னு நினைச்சிருப்பான். அதனால ஜட்மெண்ட் கிட்டயும் சரி இப்ப நான் என் பதில சொல்றேன், அந்த பப்புக்கு போனேன் தான், ஆனா போனது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக, ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் விட்டா வெளியே வந்து தெரிச்சிருக்கும் தெரியுமா, இதுக்காக தான் நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் ஹிகராமா சரி ரைட்னு சொல்லிட்டு அப்படியே எவிடன்ஸ் ஓபன் பண்ணுவாரு. எவிடன்ஸ் குள்ள பார்த்தா உள்ள போட்டோவே இருக்கும், யூஜியோட போட்டோ அங்க போனதுக்கானது. ஹிகராமா சரி ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொல்ற, அப்ப எதுக்கு கேஷ் நோக்கி போயிருக்க? உனக்கு அப்ப 18 வயசு கூட, ஆனா நீ உள்ள போயிட்டு அங்க போய் விளையாண்டுருக்க. ஒரு மைனரா இருக்கும்போதே உள்ள போயிருக்கா என்ன திமிரு? இதை வச்சு பார்க்கும்போது நீ ஒரு குற்றவாளி. ஜட்மெண்ட் இவன் ஒரு குற்றவாளின்னு சொல்லிரும். அதுக்கப்புறமா டொமைன் போயிடும். டொமைன் போன அடுத்த செகண்ட் ஹிகராமா கையில வச்சிருப்பார்ல ஒரு ஹேமர், அதை பெருசா மாத்தி யூஜி மேல ஒரே அடி, அச்ச அடி, அந்த மாதிரி அடி, கட்ட பறந்து கொட்ட தெரியுதுன்ற மாதிரி பறந்து போய் விழுவான். கொய்யால என்னடா இவரால் இஷ்டத்துக்கு ஹேமரோட சைஸை மாத்த முடியுது. அதுக்கப்புறம் ஹிகராமா பத்தி சொல்லுவாங்க. ஹிகராமா வந்து ரொம்ப டேலண்டான ஒரு புத்திசாலியானவன். அவன் வாழ்க்கையில இருக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் 36 வயசுல ரொம்ப பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கும். பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பான். ரொம்ப டேலண்டான இருக்கு. இப்ப கர்ஸ்ட் எனர்ஜி அவனுக்கு வந்த உடனே கர்ஸ்ட் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணணும் கத்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு டொமைனை உருவாக்கிட்டான். கர்ஸ்ட் எனர்ஜியை வச்சு பிசிக்கலா எப்படி பலசாலி ஆகுது அப்படின்றதையும் கத்துக்கிட்டான். வெறும் 12 நாளே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஸ்திரம் ஆயிட்டான். ரொம்ப சீக்கிரமாவே கிரேட் 1 சாஸ்திர அளவுக்கு பவர்ஃபுல். இந்த பேலைக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை கொண்டா, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சாஸ்திரத்தையும் கொண்டிருக்கான் அப்படின்னு பின்னாடி வாய்ஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹிகராமாவும் யூஜியும் பயங்கர வேகமா சண்டை போடுவாங்க. ஹிகராமா போட்டு அடி அடி நடிக்க யூஜி தப்பிச்சு அவனும் ஏதாவது பெத்த காட்ட யூஜியால முடியல. யூஜியால அவன் கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியல. ஏண்டாம் பார்த்தா அவன் தப்ப ஒத்துக்கல, அவன் குற்றவாளி இல்ல. அதனால கர்ஸ்ட் எனர்ஜி வந்து அவனை விட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஹிகராமா ஹேமர் வச்சு என்னமா அடிப்பாரு, ஆனா யூஜி மேல படையப்படாத தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். விடாம ஹிகராமே அவனை கொஞ்சம் ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா அவன் பயங்கரமான ஆளா இருக்கான். டெம்பரரியா இவனை விட்டு கர்ஸ்ட் எனர்ஜி போனாலும் இவன் இன்னும் தாக்கு பிடிக்கிறானே, பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுவும் நேச்சுரலாவே யூஜி குற்றவாளின்ற அந்த ஜட்மெண்ட் தான் கர்ஸ்ட் எனர்ஜியை டெம்பரரியா ரிமூவ் பண்ணிச்சு யூஜி கிட்ட இருந்து. ஹிகராமாவும் இதுக்கு நான் ஏகப்பட்ட சாஸ்திரத்தை பார்த்திருக்கேன். அவங்க கர்ஸ்ட் எனர்ஜி அவங்க விட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க தண்டை சுடுதான், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி ஆயிருவாங்க. கர்ஸ்ட் எனர்ஜி இல்லைன்னா சாஸ்திரால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், அந்த சண்டை சீக்கிரமே முடிஞ்சிடும். இது வரைக்கும் எங்க சண்டை போட்டவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. ஆனா இந்த யூஜி இப்படி இல்லையே, இவன் கொஞ்சம் புத்திசாலியாவும் இருக்கான், கொஞ்சம் வித்தியாசமானவனும் இருக்கான், முக்கியமா ரொம்ப பலசாலியா இருக்கான். கொஞ்சம் விட்டா எனக்கு தண்ணி காட்டிடுவான் போல, அதனால நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். யூஜி ஒளிஞ்சு அப்படியே ஹிகராமா தெரிய போயிட்டு இருப்பான். அப்ப யூஜி நடக்கும்போது சவுண்ட் வந்து அதை வச்சு ஹிகராமா யூஜியை கண்டுபிடிச்சு அப்படியே அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் யூஜி திரும்ப ஹிகராமா கிட்டே கீழே விழுமா, அவ்வளவுதான், சண்டை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஹிகராமா சும்மா வர மாதிரி இல்ல, அடி அடியும் போட்டு நொறுக்குவாரு. என்ன அடிங்கிறீங்க, அடி ஒவ்வொன்றும் சுத்தியிலால இடி மாதிரி இருக்கும். இதுல சுத்தில ரொம்ப பெருசாக யூஜியோட மண்டையிலே அடிப்பாரு. ஆனா அந்த யூஜி நல்ல அப்படியே பிடிச்சுப்பான். ஹிகராமாவும் பரவாயில்ல, பயங்கரமா தாக்கு பிடிக்கிறான். இவனை பார்த்தா சக்தி வந்த மாதிரி தான் தெரியுது. ஹிகராமா வந்து ஹேமர்ல அப்படியே அமைக்கிட்டே இருக்காருல, யூஜிக்கு ரொம்ப பிரஷர் அதிகமாட்டே போகுது. யூஜியை வச்சுட்டு இருப்பான். என்னால இப்ப என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு என் கர்ஸ்ட் எனர்ஜி என்கிட்ட இல்ல, திரும்ப எப்பதான் என் கர்ஸ்ட் எனர்ஜி வருமோ, என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, இப்ப நான் என்னதான் பண்றது, இதுல இருந்து தப்பிக்க கண்டிப்பா ஏதோ ஒரு வழி இருக்கும் அப்படின்னு யூஜி தப்பிக்கிறதுக்காக பயங்கரமா அவனை யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கு திடீர்னு யோசிச்சுட்டு யூஜி ஹிகராமா நான் மறுவிசாரணை பண்றேன் அப்படின்னு யூஜி சொன்ன அடுத்த செகண்ட் திரும்ப அந்த டொமைனுக்குள்ள வந்துருவாங்க. ஹிகராமாவும் பரவாயில்லையே என்கிட்ட தப்பிக்க நீ கண்டுபிடிச்ச போல, கோர்ட்ல வந்து ஒரு கேஸை 2 வாட்டி வாதாடுறது கூட இருக்கும். அதுதான் யூஜி வந்து இப்ப மறு விசாரணை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்ப வேற ஒரு குற்றத்தோட வந்திருக்கு. என்ன குற்றம் பார்த்தா அது என்னதமா சொல்லுது, ஷிபுயால நடந்த பல கொடூரமான கொலைகள், அங்க எல்லாரையும் கொண்டது நீதானே யூஜி ததோரி. ஆனா யூஜி வந்து பட்டுன்னு ஆமா
நான் தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுவும் எந்த ஒரு தயக்கமும் இல்ல. சுகுணா தான் சொல்ல போனா யூஜியோட பாடி டேக் ஓவர் பண்ணி இந்த மாதிரி எல்லாரும் கொண்டிருப்பான். சுகுணா வந்து யூஜியோட உடம்புல இருந்து தானே பண்ணா, அதனால யூஜியே கொண்ட மாதிரி யூஜிக்கு வந்து ஷிபுயால ஃபீல் ஆயிருக்கும். அந்த ஒரு குற்றம்னு எப்பவுமே அவனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து பட்டனி இவன் பாட்டுக்கு ஆமா நான் தான் கொன்னேன்ற மாதிரி சொல்றானா. ஹிகுராமா ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிருவாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சு. யூஜி ததோரி தான் ஷிபுயா இருக்கிற எல்லாரையும் கொண்டா, நீ தான் குற்றவாளி, உனக்கானது மரண தண்டனை. அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை வழங்கினதுக்கு அப்புறமே டொமைன் திரும்ப போயிடும். ஆனா யூஜிக்கு மரண தண்டனை வந்துருச்சுல. யூஜியை கொல்றதுக்காக ஹிகுராமாவோட ஹேமர் வந்து எக்ஸிகியூஷன் ஸ்வாட். இந்த ஸ்வாட்ல ஒருத்தனை குத்துனா போதும் அவன் கண்டிப்பா செத்துருவான். யூஜிக்கு மட்டும் இல்ல, இந்த டொமைன்ல யாராருக்கெல்லாம் மரண தண்டனை கிடைக்குதோ மரண தண்டனை வந்தாலே போதும். ஹிகுராமாவோட ஹேமர் எக்ஸிகியூஷன் ஸ்வாட். ஆனா ஹிகுராமாவால இந்த ஒரு குற்றத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா யூஜி கொலை பண்ணல, சுகுணா தான் கொலை பண்ணான்னு ஹிகுராமாக்கே தெரியும். ஆனா இவன் எதுக்கு கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டான்னு அவருக்கே ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த வாட்டி செம்ம கொடூரமா சண்டை போடுப்பாங்க. ஹிகுராமாக்கும் வேற வழி இல்லாம அவரும் சண்டை போடுவாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஹிகுராமா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஸ்வாட் எடுத்து யூஜியை குத்த வருவாரு. அதே நேரத்துல யூஜியை பஞ்ச் பண்ண வருவான் அவர் வயித்து. ஆனா டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்துல ஹிகுராமா வந்து அவர் ஸ்வாட போக வச்சிருவாரு. ஸ்வாட போக வச்சதால யூஜி வந்து குத்துனது வந்து அவர் வயித்திலே பட்டுச்சு. அவள் தான் அவர் பரப்பாரு இந்த வாட்டி. ஹிகுராமா நீ எது குத்துக்கிட்ட, அது நீ குற்றமே பண்ணாதப்போ அங்க நீ யாரையும் கொலை பண்ணல, சுகுணா தான் அங்க இருக்க இன்னசென்ட் எல்லாரையும் கொண்டா. யூஜி இல்ல அதுக்கு நான் தான் காரணம். நான் வீக்கா இருந்ததால சுகுணா என் பாடியை கண்ட்ரோல், நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அவனால என் பாடி கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. அங்க அவ்வளவு பேர் செத்துருக்கவும் மாட்டாங்க. ஹிகுராமா என்னடா சரியான மென்டலா இருப்பியோ, சரி விட நான் உனக்கு 100 பாயிண்ட் தரேன், சட்டையை போட்டு நீங்க வந்து உட்காரு அப்படின்னு ரெண்டு பேருமே உட்காந்துருவாங்க. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹிகுராமா உனக்கு கேட்பாரு, இதுக்கு முன்னாடி நீ வந்து உன் விருப்பப்படி யாராவது கொண்டிருக்கியா? ஆமா கொண்டிருக்கேன். ஆனா அது எனக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, என்னால அப்ப நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹிகுராமா வந்து ரூல் ஆட் பண்றாரு. என்ன ரூல்னா பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ற ரூல். அதுக்கப்புறம் ஹிகுராமா கோகனை கூப்பிட்டு, ஹே கோகன் என்னோட பாயிண்ட் எல்லாத்தையும் யூஜி கிட்ட கொடு. அதுவும் மாத்தி விட்டுச்சு பாயிண்ட். யூஜி ஹிகுராமா நில்லுங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹிகுராமாவும் இல்ல, என்கிட்ட இப்போ சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா கிடைச்சது, என் கூட இந்த ஜட்ஜியும் லாயரும் கொண்டதால தான் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைச்சது. ஒருவேளை இந்த பேர் வந்து ஓப்பன் ஆச்சு, கொலை பண்ணதுக்கு நானே போய் சரணடையலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒண்ணுமே நல்லவங்க கூட இருக்கும்போது கண்டிப்பா நான் என்ன ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் யூஜி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட அப்படியே முடிச்சு விட்டானுங்க. டேய் பசங்களா இன்னும் மாடா வீடியோ பாக்குறீங்க, அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு தானே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம சேனல் அடே வீடியோக்கு வேற வியூஸ்லாம் போக மாட்டேங்குது, சேனல் ரொம்ப டவுன்ல இருக்கு, வீடியோக்கெல்லாம் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்கடா, அப்பதான் திரும்ப முன்னாடி வர முடியும். அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.